முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேஷ் சலேவினுடைய பாஸ்போர்ட்டின் காணாமல் போன சில பக்கங்கள் குறித்தும் கரப்பான் புரட்சி இலங்கைக்கும் வர வேண்டும் என்று சதா பிரார்த்தனை செய்யும் எமது எதிர்க்கட்சி தலைவரின் சூரத்தனம் பற்றியும் 104 மெட்ரோ பஸ்கள் நேற்றைய தினம் துறைமுகத்தை வந்து சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில் பஸ் கெமுனுவின் தனியார் மாஃபியா இழுத்து கொண்டிருக்கக்கூடிய கடைசி மூச்சு பற்றியும் இன்றைய பதிவில் விரிவாக பேசுவோம். இன்று 30ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை. நண்பர்களே, இந்த சேனலுக்கு புதிய ஒருவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எமது வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும். ஃபேஸ்புக்கில் முதலாவது காமெண்டில் தருகிறோம். முதலில் சுரேஷ் சலே விவகாரம். சுரேஷ் சலே யார்? நம்மை போன்று சாமானியர் கிடையாது. சுரேஷ் சலே கைதான செய்தி பிரேக்கிங் நியூஸாக வந்தபோது அதை நம்ப மறுத்தவர்களினுடைய பட்டியலில் ஊடகத்துறையில் இருந்த மிக முக்கியமான புள்ளிகளும் கூட இருந்தார்கள். அந்த அளவுக்கு அவர் இலங்கை அரசியலில் மறைமுகமாக செல்வாக்கு செலுத்தும் ஒரு நபராகத்தான் இருந்தார். கோட்டாபய ராஜபக்ச காலத்தில் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானியாக அவர் இருந்த வேளையில் நடந்ததாக சொல்லப்படும் பாதுகாப்பு கவுன்சில் மாநாடுகளில் அவர் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தினார் என்பதை இன்றைய சாட்சிகள் நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றன. சுரேஷ் சலே பற்றி நீண்டு செல்லும் அமர காவியத்தில் ஏகப்பட்ட சந்து பொந்துகள் பற்றி நாம் பேசியிருக்கிறோம். சுரேஷ் சலேவும் அசாத் மௌலானாவும் வரும் காட்சிகள், அதுபோல சுரேஷ் சலேவும் பிள்ளையானும் வரும் காட்சிகள், சுரேஷ் சலே, கோட்டாபய ராஜபக்ச, போலீஸ் மா அதிபர் ஆகியோர் பங்கு கொண்ட பாதுகாப்பு கவுன்சில் கூட்டங்களில் சாரா ஜஸ்மின் DNA பரிசோதனையை திரும்பவும் செய்யுமாறு அழுத்தம் கொடுத்த காட்சிகள் என்று விதவிதமான காட்சிகளும் கானங்களையும் நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். இன்று நாம் பார்க்க போகிற விடயம் பாஸ்போர்ட் விவகாரம். பிள்ளையானின் முன்னாள் இணைப்பு செயலாளர் ஹன்சீத் அசாத் மௌலானா சேனல் 4 தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த போது ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவித்திருப்பார். அதுதான் சுரேஷ் சலே மற்றும் சஹ்ரானின் குழுவுக்கும் இடையில் புத்தளத்தில் நடந்ததாக சொல்லப்படும் சந்திப்புகள் குறித்தது. இதற்கு மேலதிகமாக பிள்ளையான் தரப்பும் சுரேஷ் சலேவை சந்தித்ததாக சொல்வார்கள். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் வழங்கக்கூடிய கம்மான் பில, வீரவன்ச போன்றோரும் சரி, பிற நபர்களும் சரி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. என்ன? அதாவது சுரேஷ் சலே அப்போது மலேசியாவில் இருக்கும் இலங்கை தூதரகத்தில் பணியில் இருந்தார். அவர் எப்படி இலங்கை வருவார்? இது ஒரு கட்டுக்கதை என்று அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னதை நீங்களும் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். ஆனால் இவற்றையெல்லாம் அவதானித்த சரத் பொன்சேகா ஒருமுறை ஒரு வியப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். சுரேஷ் சலேவுக்கு இலங்கை வருவதற்கும் போவதற்கும் நம்மை போன்ற சாமானிய நடைமுறைகளை பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை என்றும் அவருடைய பயணங்கள் பகிரங்கப்படுத்தப்படுவதில்லை என்றும் சொல்லியிருந்தார் பொன்சேகா. இலங்கையில் 3 வகையான பாஸ்போர்ட்கள் புழக்கத்தில் இருக்கின்றன. ஏற்கனவே விரிவாக ஒரு தடவை இது குறித்து பேசியிருக்கிறோம். முதலாவது நம்மை போன்றவர்கள் பயன்படுத்தும் சாதாரண பாஸ்போர்ட், மற்றது அரசை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய உயர் அதிகாரிகள் பயன்படுத்தும் உத்தியோகபூர்வ பாஸ்போர்ட், மற்றது ஜனாதிபதி, பிரதமர் போன்ற மிக முக்கிய புள்ளிகள் பயன்படுத்தும் ராஜதந்திர பாஸ்போர்ட். சுரேஷ் சலேவிடம் உத்தியோகபூர்வ பாஸ்போர்ட்டும் விசேட அதிதிகள் பயன்படுத்தும் ராஜதந்திர பாஸ்போர்ட்டும் இருந்திருக்கின்றன என்றுதான் செய்திகளில் வந்திருந்தன. அதாவது 2 பாஸ்போர்ட்கள். சுரேஷ் சலே விசாரணைகளின் போது 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி இந்தியா சென்றதாகவும் அதே ஆண்டு டிசம்பர் மாதம் தான் மீண்டும் நாடு திரும்பியதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதாவது அதே ஆண்டு ஏப்ரல் மாதம் ஈஸ்டர் குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்த போதும் சரி, அதன் பிறகும் சரி, அவர் தொடர்ச்சியாக நாட்டில் இல்லை என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்க வேண்டும். ஈஸ்டர் தாக்குதல் நடந்த நாளில் குண்டுகள் வெடித்துக் கொண்டிருந்த போது தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் இருந்த தற்கொலை குண்டுதாரி ஜமீலை மீட்டுக் கொண்டு வருமாறு இந்தியாவில் இருந்து சுரேஷ் சலே தனக்கு அழைப்பெடுத்ததாகவும் அப்போது தான் மட்டக்களப்பில் இருந்ததால் தன்னால் முடியாது என்று அவருக்கு பதில் சொன்னதாகவும் பிறகு ஜமீல் போய் தெஹிவல ட்ராபிக்கல் இன் என்ற ஹோட்டலில் வெடித்துக் கொண்டு இறந்து போனதாகவும் அசாத் மௌலானா வழங்கியிருக்கக்கூடிய வாக்குமூலத்தை இங்கே நினைவுபடுத்திக் கொள்வோம். ஆக இதன்படி பார்த்தால் சுரேஷ் சலே ஏப்ரல் 21 நாட்டில் இல்லை, அது தெளிவாகிறது. ஆனால் அவர் தன்னை விசாரணை செய்தவர்களுக்கு தெரிவித்திருப்பது போல 2019ஆம் ஆண்டின் 11 மாதங்களுமே தொடர்ச்சியாக இந்தியாவில் இருந்தார் என்பது அப்பட்டமான பொய் என்பதை நீதிமன்றத்தில் நிரூபித்திருக்கிறார் சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ஷி ஹேராத். அவர் என்ன சொல்லுகிறார்? சுரேஷ் சலேவினுடைய ராஜதந்திர பாஸ்போர்ட் மற்றும் உத்தியோகபூர்வ பாஸ்போர்ட்டின் 2 நகல்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து சுரேஷ் சலே 2016ஆம் ஆண்டு இராணுவ புலனாய்வு பிரிவின் பிரதானி என்ற பதவியிலிருந்து அகற்றப்பட்டது முதல் 2018 டிசம்பர் வரை அவர் மலேசியாவில் இருக்கும் இலங்கை தூதரகத்தில் பணிபுரிந்திருக்கிறார்.
அதற்கு பிறகு 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்தியாவுக்கு ஒரு பயிற்சி நெறி இருப்பதாக கூறி சென்றிருக்கிறார். இதுதான் அவர் சொல்லும் 2019ஆம் ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் வரையான காலத்தில் இந்தியாவில் இருந்ததாக கூறப்படும் காலப்பகுதி. ஆனால் அவருடைய உத்தியோகபூர்வ பாஸ்போர்ட்டில் 56வது பக்கத்தில் அவர் 2019ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி இந்திய குடிவரவுத்துறையின் டிபார்ச்சர் முத்திரை இருந்திருக்கிறது. ஜூன் 2019 இந்திய குடிவரவுத்துறையின் நுழைவு முத்திரை இருந்திருப்பதாக கூறிய சுகர்ஷி ஹேரத், இது எப்படி சாத்தியம்? நீதிபதி அவர்களே, பாதுகாப்பு பயிற்சி நெறிக்காக இந்தியா சென்றவர் 11 மாதங்களாக இந்தியாவில் இருந்ததாக சொன்னவர் இப்படி இந்தியாவிலிருந்து வெளியேறிவிட்டு மீண்டும் இந்தியாவுக்குள் நுழைந்திருக்கிறார் என்று கேள்வி எழுப்பி திக்குமுக்காட வைத்தார். சுரேஷ் சலே 2018ஆம் ஆண்டு மலேசியாவில் இருந்து திரும்பியதும் தனது ராஜதந்திர பாஸ்போர்ட்டை வெளிவிவகார அமைச்சிடம் ஒப்படைத்திருப்பதாக விசாரணையின் போது கூறியதாகவும், ஆனால் அப்படி சொன்னவர் பாஸ்போர்ட்டின் நகலை ஒப்படைக்குமாறு சொன்னபோது ராஜதந்திர பாஸ்போர்ட்டின் நகலையும் ஒப்படைத்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டிய சுகர்ஷி ஹேரத், வெளிவிவகார அமைச்சிடம் ஒப்படைத்து விட்டதாக சொன்னவர் எப்படி இந்த வழியில் அந்த ராஜதந்திர பாஸ்போர்ட்டின் நகலை இப்போது நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார் என்று கேள்வி எழுப்பினார். ஒரு பாஸ்போர்ட் 64 பக்கங்களை கொண்டது சாதாரணமாக. ஆனால் சுரேஷ் சலே நகல்கள் என்ற பெயரில் சமர்ப்பித்திருக்கக்கூடிய ராஜதந்திர மற்றும் உத்தியோகபூர்வ பாஸ்போர்ட்கள் இரண்டுமே நடுவிலே கொஞ்சம் பக்கத்தை காணோம் என்கிற ரகம். அதாவது ராஜதந்திர பாஸ்போர்ட்டில் 17 அல்லது 18 பக்கங்கள் தான் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. உத்தியோகபூர்வ பாஸ்போர்ட்டில் இருந்து வெறும் 4 பக்கங்கள் மட்டுமே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. சுரேஷ் சலே இந்த பக்கத்தின் நகலை கொடுக்கலாம், இந்த பக்கத்தின் நகலை கொடுக்க கூடாது என்று அவர் தீர்மானித்திருக்கிறார். சுரேஷ் சலேவின் பாஸ்போர்ட் விவகாரம் நீதிமன்றத்தில் போட்டு உடைக்கப்பட்ட போது சலசலப்பு ஏற்பட்டது. அவருடைய வழக்கறிஞர் ராஜதந்திர பாஸ்போர்ட்டை அப்போதுதான் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்க முனைந்தார். அதாவது மலேசியாவில் இருந்து இலங்கை வந்ததும் 2018ஆம் ஆண்டு வெளிவிவகார அமைச்சிடம் தான் ஒப்படைத்து விட்டதாக சொன்ன பாஸ்போர்ட். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சுகர்ஷி ஹேரத், சுரேஷ் சலே தூய்மையான கரங்களுடன் நீதிமன்றத்துக்கு வரவில்லை என்று சொல்லி வாதிட்டிருக்கிறார். இது சுரேஷ் சலே தனது தடுப்பு காவலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போட்ட வழக்கு, தனது கைது சட்டவிரோதம் என்று போட்ட ஆட்சேபனை வழக்கு. உண்மையில் இதன் போக்கை பார்க்கும்போது, இதில் அம்பலமாகும் விடயங்களை பார்க்கும்போது ஒரு விஷயம் புரிகிறது. இதற்குள்ளேயே மேலும் பல விசாரணை பூகம்பங்கள் வெடித்து சிதற காத்திருப்பது போலத்தான் தெரிகிறது. அன்று சுரேஷ் சலேவுக்காக கூடாரம் அமைத்தவர்கள் எல்லாம் இன்று என்ன ஆனார்கள் என்று தெரியவில்லை. அவருடைய மனைவி என்று வந்து போய் கொண்டிருந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது என்றும் தெரியவில்லை. அடுத்ததாக நாம் சஜித் பிரேமதாசவினுடைய திருவாய் உளறல் குறித்து பார்க்கலாம். இனிய சலவை தோல்ல 1 கிலோல கழுவுற உடுப்புகளை கழுவலாம். விலை போல தெரிஞ்சதுக்கு இல்ல. சஜித் பிரேமதாச பாவம் என்றுதான் பலரும் சொல்லுகிறார்கள். அவரால் முட்டியமான அத்தனை வழிகளிலும் ஏதோ முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் பேச்சை கேட்கத்தான் யாருமே இல்லை. கடைசியாக இந்தியாவில் மோடி அரசின் கல்வி அமைச்சரை வீட்டுக்கு அனுப்பிய கரப்பான் பூச்சி கிளர்ச்சி இலங்கையிலும் வந்தே தீரும் என்று மனோரமா போல சாபம் கொடுத்து கொண்டிருக்கிறார். கரப்பான் பூச்சி வந்து கல்வி அமைச்சரை விரட்டுவது எப்படி போனாலும் அதைவிட பிரம்மாண்டம் எல்லாம் இங்கே நடந்தேறிவிட்டது என்பதை சஜித் பிரேமதாசவுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கிறது போல. ஜனாதிபதியையே 4 ஆண்டுகளுக்கு முன்பு துரத்திவிட்டவர்கள். அந்த புரட்சி ஏற்படுத்திய பாதிப்பு தான் சஜித் பிரேமதாச போன்றோரை புலம்ப வைத்திருக்கிறது. 2029 சஜித் ஜனாதிபதி, நாமல் எதிர்கட்சி தலைவர் அல்லது பிரதமர் என்கிறார் சஜித் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார. இப்படி இருக்கிறது. சஜித் ஜனாதிபதி, நாமல் பிரதமர் அல்லது எதிர்கட்சி தலைவர். இந்தியாவில் சில ஊர்களில் கொடிய வறட்சி நீங்கவும், அதுபோல மழை வேண்டியும் கழுதைக்கும் மனிதனுக்கும் திருமணம் நடத்தி வைத்ததாக தினசரி பத்திரிகைகளில் எல்லாம் முன்பு செய்திகள் வரும். படித்து நாம் ஆச்சரியப்படுவது உண்டு. உங்களுக்கு அது ஞாபகத்தில் வந்தால் நாம் பொறுப்பல்ல. அதே போல ரணிலும் சஜித்தும் இணைந்து விட்டார்கள். இனி வெற்றி வெற்றி என்று சொல்கிறார் திகாம்பரம். அது யார் திகாம்பரம் என்று சில நேரம் நீங்கள் மறந்திருந்தால் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கடந்த பொது தேர்தலின் போது சக்தி தொலைக்காட்சியில் ஒரு விவாத நிகழ்ச்சி நடந்தது. அதில் ஒரு கண்ணாடி குவளையை கையில் வைத்துக்கொண்டு விவாதத்தில் சூடாக வாதங்களை மேற்கொண்டிருப்பார். அவர்தான் திகாம்பரம். அப்படி என்றால் சஜித்தும் நாமலும் கூட்டணியா, சஜித்தும் ரணிலும் கூட்டணியா, அல்லது முக்கணிகள் போல சஜித் நாமல் ரணில் என்று
முக்கூட்டணியா என்றுதான் தெரியவில்லை. உங்களுக்கு தெரிந்தால் காமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் சஜித் இப்போது தேய்ந்து கொண்டு போகிறார் என்றே சொல்ல தோன்றுகிறது. நாமல் ராஜபக்ச கடிதம் எழுதியதால் தான் எதிர்க்கட்சி அலுவலகத்தில் சகலரையும் அழைத்து சந்திப்பு வைத்தார். ரணில் பேச பேச சஜித் பக்குவமாக குறிப்பெடுத்ததையும் காண முடிந்தது. தவறு செய்துவிட்டு அப்பாவுடன் அதிபர் அறைக்கு சென்ற மாண்புமிகு மாணவன் போல அடக்க ஒடுக்கமாக இருந்தார் சஜித். கரப்பான் பூச்சி கிளர்ச்சி எதிர்க்கட்சி தலைவருக்கு எதிராக நடந்தால் அதை போன்ற சோகம் வேறு ஒன்றும் இருக்காது. சஜித் தொடர்ந்தும் எதிர்க்கட்சி தலைவராக அளப்பரிய சேவை செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி வைப்போம். இல்லை என்றால் அவருடைய தொண்டர்கள் கோபித்துக் கொள்வார்கள். அடுத்ததாக தனியார் பஸ் சங்க தலைவர் பஸ்கெமனுவுக்கு மனரீதியான ஒரு சித்திரவதை நடந்திருக்கிறது. 104 மெட்ரோ பஸ்கள் நேற்றைய தினம் துறைமுகத்தை வந்தடைந்திருக்கின்றன. ஆரம்பத்தில் 10 மெட்ரோ பஸ்கள் கொழும்பு நகரத்தினுடைய கேந்திர முக்கியத்துவம் மிகு ஒரு சில வழித்தடங்களில் ஓடத் தொடங்கிய போது ஓயாமல் புலம்பி கொட்டி தீர்த்திருந்தார் பஸ்கெமனு. மெட்ரோ பஸ் என்பது ஒரு மோசமான ஒன்று என்றெல்லாம் மிக கேவலமான கொமெண்ட்களை அடிக்கக்கூடிய அளவுக்கு பஸ்கெமனு தரம் தாழ்ந்து போயிருந்தார். ஆரம்பத்தில் இதில் மனுஷன் பயணம் செய்வானா, இதில் பயணம் செய்தவர்களுக்கு முதுகு வலி வருகிறது என்று கேட்டார். பின்னர் தனியார் பஸ்களை அழிப்பதுதான் இந்த அரசின் தொழில் என்று சொன்னார். கூட்டமே இல்லை, பஸ்களை விட்டு அரசு நட்டமடைந்து கொண்டிருக்கிறது என்று அழுதார். ஆனால் மெட்ரோ திட்டம் மக்கள் மத்தியில் பலத்த வரவேற்பு பெற்ற போது அளவுக்கு அதிகமாக கூட்டத்தை ஏற்றுகிறார்கள் என்று வித்தியாசமாக கலங்கினார். இப்படி இருக்கும்போது கடந்த வாரம் ஜப்பான் மேலும் ஒரு 7 மெட்ரோ பஸ்களை இனாமாக வழங்கியது. அதே போல நேற்றைய தினம் அரசாங்கம் ஏற்கனவே கொடுத்திருந்த கட்டளைகளின் அடிப்படையில் 104 பஸ்கள் சீனாவிலிருந்து வந்திருக்கின்றன. இனி கெமுனுவினுடைய ஓலத்தை கேட்கும் பாக்கியம் நமக்கெல்லாம் கிட்ட போகிறது. இதே போன்று நகரங்களுக்கிடையே சேவையில் ஈடுபடுத்த 600 சொகுசு பஸ்களை இறக்குமதி செய்ய போகிறது அரசாங்கம். அதுவும் வந்தடைந்ததும் கெமுனு என்ற கேரக்டர் முற்றாக காணாமல் போய்விடும் போலத்தான் தெரிகிறது. இது ஒன்றும் ஐரோப்பா அல்ல என்றும் இலங்கைக்கென்று ஒரு பஸ் கலாச்சாரம் இருப்பதாகவும் சொல்லியிருந்தார் பஸ்கெமுனு. பஸ்கெமுனு சொல்லக்கூடிய கலாச்சாரத்தை பற்றி பேச போனால் நாள் முழுக்க பேசிக்கொண்டே இருக்கலாம். பஸ் என்ற பெயரில் உலகத்தில் இல்லாத கடவுள்களின் படங்களை எல்லாம் கொண்டு வந்து முன்னே வைத்து அதற்கு 6-7 மாலைகள் போட்டு சாரதிக்கு வீதி தெரியாத அளவுக்கு பஸ்ஸை மாற்றி இருப்பார்கள். உள்ளே கர்ண கொடூரமாக ஒரு பைலா பாட்டு போய்கொண்டிருக்கும். இரவு நேர பயணம் என்றால் கதை முடிந்தது. கண்ணை கூசும் வெளிச்சம் பஸ்ஸுக்குள்ளே ஊடுருவி இருக்கும். பயணிகள் வியர்த்து வழிவார்கள். ஆனால் கண்டக்டர் மட்டும் ஒரு டிராக்டருக்கு தேங்காயிலோடு ஏற்றுவது போல கண்டக்டர் ஏற்றிக்கொண்டே இருப்பார். 3 ஆசனங்களை கொண்ட தொகுதியில் நடுவில் ஒருவர் அமர்ந்து கொண்டால் முடிந்தது அவருடைய கதை. பஸ் அடிக்கக்கூடிய பிரேக்குக்கும் திருப்பக்கூடிய வளைவுகளுக்கும் இடுப்பு எலும்பு கலந்து வந்துவிடும் போலத்தான் வலி ஏற்படும். மிச்ச காசு கேட்டால் அடுத்து இன்னும் ஒரு கதை. எங்கே கண்டக்டர் எரிந்து விழுவாரோ என்ற அச்சத்திலேயே எமனை தரிசிக்க போனது போல பயணிகள் சகலரும் ஒடுங்கி போயிருப்பார்கள். ஒரு வழியாக இறங்கி போவது என்பது அதைவிட பெரிய ஒரு அவஸ்தையாக இருக்கும். இதைத்தான் கலாசாரம் என்கிறார் பஸ்கெமுனு. பாரம்பரிய அரசியல் கலாச்சாரத்துடன் சேர்ந்து இந்த மாதிரி பஸ் கலாச்சாரமும் ஒழிய வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். இதனால்தான் மெட்ரோ பஸ் இத்தனை வரவேற்பு பெற்றிருக்கிறது. இலங்கையின் அகமும் புறமும் மாறட்டும் என்கிற வாழ்த்தோடு இன்றைய கதையை முடிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.